அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 3 தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பைமோட் ஆன்லைன், பைமோட் இ-ஷாப்பிங், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இனி அலைகளுக்குள் செல்வோம். கடைசி சனிக்கிழமை நாங்கள் வீடு திரும்ப புறப்பட்ட போது, பயல்களா, நீங்கள் இப்போது வேர் பிடித்து விட்டீர்கள். இனிமேல் நன்றாக படித்து விடுவீர்கள். ஆனால் எப்போதாவது என் உதவி தேவைப்பட்டால் தயங்கி நிற்காதீர்கள். போகலாமா என்று யோசிக்காதீர்கள். உங்கள் வீடு மாதிரி வாருங்கள், நான் இருக்கிறேன் சொல்லிக் கொடுக்க என்று கனிவாக சொல்லி அனுப்பினார் கல்வி மருத்துவர் வைத்தியநாதசாமி ஐயர். அப்புறம் நம் வைத்தியநாதசாமி ஐயர் இருக்க நமக்கேன் பயம் என்று தெம்போடு படித்தோம். பின்னர் அவரிடம் தனிப்பாடம் கேட்க தேவை ஏற்படவில்லை. ஐவர் கல்வியும் நன்கு பச்சை கட்டிற்று. ஐவரும் வகுப்பில் தேர்ச்சி பெற்றோம். வாங்கும் சம்பளத்திற்கு வகுப்பறையில் பாடம் சொல்லுதல், மக்கள் தொண்டாக தனிப்பாடம் என்ற நல்ல உயரிய கோட்பாட்டோடு எங் ஆசிரியர் பணியாற்றியதால் நான் கல்வியில் வேரூன்றி நன்கு வளர வழி ஏற்பட்டது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்னும் குரல் அன்று எனக்கு தெரியாது, பின்னர் கற்றேன். பல்லாண்டுகளுக்குப் பிறகு இந்த குரலின் ஆழ்ந்த பொருளை உணர்கிறேன். அதை இன்னும் எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். வளர்க வைத்தியநாதசாமியின் நல்ல மரபு. அப்படி தனிப்பாடம் சொல்லிக் கொடுத்ததற்கு ஊதியம் எதுவும் அவர் கேட்கவில்லை. நாங்களும் உண்மையில் அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை. உண்டால் அம்ம இவ்வுலகம் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று செய்யுள் இத்துணையை பொதிந்து வைத்துள்ளது. இது மேடையில் ஒலிக்கிறது, எழுத்தில் மின்னுகிறது. உள்ளத்தில் ஊன்றிவிட்டால் அல்லல் ஏது? இதை படித்த நம்மில் பாதி பேராகிலும் காஞ்சிபுரம் வைத்தியநாதசாமி ஐயர் போன்று ஊக்க வைத்தியராக மாறினால் உலகம் இத்துணை அல்லல் படாதே. வைத்தியநாதசாமி ஐயர் காலத்தினார் செய்த உதவியால் 3ஆம் வகுப்பை முதல் முறையில் தேறியது போல் பின்னர் எல்லா வகுப்புகளிலும் ஆண்டுக்கு ஆண்டு தேர்ச்சி பெற்றேன். 4ஆம் வகுப்பு முடியும் வரை தேவல்ல ராமசாமி ஐயர் நடுநிலைப் பள்ளியில் படித்த நான் 5ஆம் வகுப்பிற்கு UFCM உயர்நிலைப் பள்ளிக்கு போனேன். இன்றும் அப்பள்ளி நற்பணியாற்றி வருகிறது. ஆனால் பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. பல ஆண்டுகளாக ஆண்டர்சன் உயர்நிலைப் பள்ளி என்னும் பெயரில் நிலவுகிறது. முதலில் சேர்ந்த பள்ளியோ வீட்டிற்கு அருகில், அதே வாடையில் தெருவில் இறங்காமலே நடந்து போகலாம். ஆனால் போய்ச் சேர்ந்த உயர்நிலைப் பள்ளியோ சற்று தூரத்தில் இருந்தது. அதை அடைய காலையில் வண்டிகள் நிறைந்த நெல்லுமண்டி தெரு வழியாக போக வேண்டும். சிறுவனாகிய எனக்கு அது ஆபத்தானது. இருப்பினும் அங்கே போவானேன்? இருந்த இடத்தில் இடர்பாடா? நெய்யாடி வாக்கத்தில் நடந்தது போல் நடக்கக்கூடாத எதுவும் நடந்துவிட்டதா? அத்தியாயம் 4. தேவல்ல ராமசாமி ஐயர் நடுநிலைப் பள்ளியில் ஈராண்டு படித்தேன். எவ்வித இடையூறும் எழவில்லை. நானும் பிழையேதும் செய்யவில்லை. ஆயினும் தொலைவில் உள்ள வேறு பள்ளிக்கு மாறிவிட நேர்ந்தது. அந்த கதையை கேளுங்கள். அப்போது UFCM உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஞானாதிக்கம் என்பவர். அவர் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மிடுக்கான மேனாட்டு உடையில் கச்சிதமாக பள்ளிக்கு செல்வார். திரு ஞானாதிக்கம் நான் படித்த நடுநிலைப் பள்ளிக்கு 4ஆம் வீட்டில் குடியிருந்து வந்தார். காலையில் தம் உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலையில் வீடு திரும்பும் போதும் என் வீட்டை தாண்டியே செல்ல வேண்டும். அப்படி செல்கையில் அவர் என்னை பார்த்தது உண்டாம். என்ன காரணத்தாலோ அவருக்கு என்னை மிகவும் பிடித்துவிட்டது. உயர்நிலை வகுப்புகளுக்கு வந்தால் 3 ஆண்டே இருப்பான். இப்போதே நம் பள்ளிக்கு வந்துவிட்டால் 7 ஆண்டுகள் இருப்பான். அவ்வளவு நீண்ட காலத்தில் இச்சிறுவனை சரியானபடி ஆளாக்கி விடலாம். இப்படி ஓடியது அவரது சிந்தனை. நான் பள்ளிக்கூட படிப்பு பெற்ற காலத்தில் கிறிஸ்துவ பள்ளிகளில் கிறிஸ்துவம் ஏட்டோடு நிற்கவில்லை, மக்கள் தொண்டாக செயல்பட்டது. கிறிஸ்துவத்தை சாராத பொதுமக்களுக்கு தொண்டாக மனம் வீசியது. பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே நீ பிறரிடமும் நடப்பாயாக என்னும் இயேசுவின் அருள்மொழியை நடைமுறைப்படுத்த முயன்றனர் அக்கால கிறிஸ்துவ ஆசிரியர்கள். உன்னைப்போல் பிறரையும் நேசிப்பாயாக என்ற இயேசுநாதரின் கட்டளையை நிறைவேற்றுவதிலேயே முனைப்பாக இருந்தார்கள். இவ்வுணர்வுகள் பொங்கி வழிந்ததால் 4 சமயத்தவரையும் தேடிப்பிடித்து ஆளாக்கினார்கள். எல்லா சாதியாரையும் நாடி ஆளாக்கினார்கள். திரு ஞானாதிக்கம் என்னை தம்முடைய பள்ளிக்கு கொண்டு போக விரும்பினார். கிறிஸ்துவனாக்கலாம் என்னும் எண்ணத்தால் அல்ல.
தம்முடைய அவ்விருப்பத்தை ஏற்கனவே அப்பள்ளியில் படித்து வந்த என் தாய்மாமன் திரு சுந்தரசேகரிடம் தெரிவித்தார். அவர் அதை என் தந்தையிடம் கூறினார். அவ்வளவு பெரியவர் கேட்பதை மறுக்க மனமில்லாமல் என் தந்தை பள்ளி மாற்றத்திற்கு உடன்பட்டார். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.